ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்க்குறது கோஸ்ட் டைம் கேமிங். ஸோ நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பேட் கிரானி சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கலாம் மறக்காமல் ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிவிட்ருங்க. வாங்க கேம் பிளேக்குள்ளே போகலாம். இவன் என்ன சொல்கிறான், நான் புது டவுன் வந்திருக்கானா, இங்கே டிவி இல்லையா, என்டர்டைன்மெண்ட் எதுவுமே இல்லையா, நான் ஏன் பெட்டில் பண்ணுறேன், நான் வந்துட்டு பக்கத்துலேருந்து வெளியே போயிட்டு நெய்பர்ஸ் எல்லாம் சுற்றி பார்க்கலாம் வீட்டை, அங்கே எக்ஸைட்டிங்காக இருக்கும் அப்படின்றான். அவன் புது டவுன் வந்ததுனா அவன்கிட்ட எதுவுமே இல்லை போல், வீட்டில் டிவி எதுவுமே இல்லை, அவன் போர் அடிக்குதான், அதில் வெளியே சுற்றி பார்க்கலான்றான். இது டுட்டோரியலு, இது வந்துட்டு இதில் வந்துட்டு ஜாய்ஸ்டிக் மூவ் பண்ண சொல்கிறாங்க, அதெல்லாம் சொல்லித்தராங்க போல் நமக்கு. ஓகே, இதுதான் ஓடுற பட்டன், சூப்பர், ஓடலாம் முடியும் போல். ஓ ஜம்ப் பட்டனு, இது க்ரௌச்சு, ஓகே சூப்பர். இது என்னது கஷ்டம், கண்ட்ரோலா? ஓ இது பண்ணிக்கலாம் நம்ம கண்ட்ரோலை, இருங்க கொஞ்சம் மாற்றிக்கலாம், அதை இருங்க மாற்றிட்டேன், முடிச்சிட்டேன் நான். இது வந்து பெருசாகிட்டு இது வந்து பெஸ்ட்டாக அவ்வளோ முடிச்சு செட்டப் பண்ணிடுச்சு. அதை எந்திரி அதை ஓப்பன் பண்ண கதவை, அதை விட்டு பக்கத்து வீட்டை போய் சுற்றி பார்க்கலாம் நம்ம புது வீட்டை. இப்போ என்னடா ரெண்டு பெரிய மேன்ஷன் இருக்குது, ரெண்டு கிழட்டு பசங்க வச்சுருக்காங்க அந்த வீட்டை. அது அவன் வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி தான் நான் வீட்டில் பண்ணுறோன்னு ஆசைப்பட்டேன், அந்த வீட்டை பேர் வந்துட்டு உள்ளே போயிருக்க பொருள் ஆட்டையை போடலான்றான். ஆனால் நீ இப்படி திருடலான்றான் வேறு. சரி இங்கே என்ன ஜிம்பாடி கிளம்பி போய்ட்டுருக்கு, இருங்க என்னடா அது இன்னொன்று அவசரம். ஏன்னா வந்துட்டு ஈச் ஆக்டும் அப்டேட் ஆகுமா. ஓகே, நம்ம டாஸ்க் வரும் போல். இதில் தான் கிராண்ட் வீடை கண்டுபிடி ஃபஸ்ட்டு. ஓகே, நான் கிளவி வீடு போல். ஆனால் ஃபஸ்ட்டுலாம் அது கேம் விளையாடுறதுலாம் இப்படி இருக்காது. இப்போ வந்துட்டு ரீசெண்டாக அப்டேட் விட்டு இது மாதிரி பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டுலாம் வந்துட்டு இது மாதிரி இருக்காது, அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. அந்த வருஷம் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம டுட்டோரியல் கொடுக்குறது நல்லா இல்லை. இருங்க, இந்த சேர் தூக்கி சேர் கூட நம்ம வீட்டில் இல்லை போகலாம், சேரை தூக்கி திருடிட்டு போகலாம் நம்ம வீட்டுக்கு. சரி அந்த கிளவி உட்காரவே முடியாது அந்த சேரில் இருக்கும்போது, அந்த கிளவி வச்சா நம்ம சேர் நம்ம ஆட்டையை போட்டாச்சு, அது ட்ராப் பண்ணேன். ஓகே, வந்து பாஸ்கெட் பால் தூக்கி போட சொல்கிறாங்க, போட்டாச்சு அதான். ஓகே, டுட்டோரியல் ஆக்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு ஆக்ட் 1 இப்போ தான் போகணும்னு நினைக்கிறேன் நம்ம. இது வந்துட்டு இது என்னடா இது ஆக்ட் 1 முடிஞ்சிருச்சு, அன்லாக் ஆகிடுச்சு. அந்த ஆக்ட் 1 இப்போ தான் அன்லாக் ஆகுது நம்மளுக்கு. ஓகே இப்போ வந்துட்டு இப்போ என்ன பண்ணோம், என்னோட இது ஷர்ட்டடு, அப்புறமேட்டு ஷூ வேணும் நம்மளுக்கு, பேஸ்பால் பேட்டு க்ளவுஸ். அப்போ நான் 10 டாஸ்க் இருக்காடா வந்து ஏதோ ஃபஸ்ட்டு வந்துட்டு 17 டாஸ்க் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் வந்து கம்மி பண்ணிட்டாங்க 10 டாஸ்க்காக. ஏன்னா வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக சொல்லிட்டு கொஞ்சம் 10 டாஸ்க்காக மாற்றிட்டாங்க 17லேருந்து. ஆனால் அப்படி அந்த கேம் தான் செம்மையாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வரும்போது தான் பழைய வருஷம் தான் செம்மையாச்சு. புது வருஷம் கொஞ்சம் மொக்கையாக இருக்க மாதிரி இருக்குது. சரி விடுங்க, அந்த கிளவி எங்கே இருக்கான்னு தெரியல. இது 2 பேரையும் ஆள காணோம். இப்போ நம்ம நல்லா சான்ஸ். இப்போ டக்குன்னு போயிட்டு வீட்டில் பொருளை திருடிடலாம். ஐயோ பாட்டி நல்லாச்சு, கிளிக் பண்ண சொல்கிறாங்க இந்த லைட்டிங் மாதிரி. ஆனால் பாட்டிக்கு ஷாக் அடிக்குது. என்ன பாட்டி இப்படி கட்டி பிடிக்கிற மாதிரி போஸ்ட் கொடுத்துருக்கீங்க, இதை ஷட்டை தூக்கிக்கலாம். இருங்க அவங்க வந்துட்டு இந்த கபோர்டில் ஒழிஞ்சிடலாம், பாட்டி நம்மளை கண்டுபிடிக்கலாம்னு பார்ப்போம். நான் வந்துட்டு டிப்ஸ் பார்த்தேன், கபோர்டில் ஒழிஞ்சு அவனை கண்டுபிடிக்க முடியாது பாட்டியால். பாட்டி ஸ்டன்னாக இருக்காங்க, நம்மளை நோட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் நம்ம தான். என்னாச்சு பாட்டிக்கு வந்துட்டு இன்னும் ஷாக் அடிச்சுட்டு இருக்கு. அவன் வந்துச்சு அப்படியே போட்டு, ஐயோ பாட்டி அட மம்மி அப்பா அப்பா என்னடா இப்படி அடிக்கிறாங்க, என்னடா இப்படி அடிக்கிறாங்க அந்த பாட்டி. சரியான ஜிம்பாடி கிளவியாக இருக்குது இந்த பாட்டி. அப்பா என்ன டிஃப்ரென்ஸ் அது, சும்மா அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கே அப்படி அடினா, ஐயோ ஆனால் அப்படி அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த பாட்டி. ஏங்க என்னடா பாட்டி தவறு வந்து வீட்டுக்கு போகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு தப்பு பண்ணுறான் அந்த கிழமை. ஏங்க நம்ம டக்குன்னு இந்த பாட்டி ஏதாவது சான்ஸ் உள்ளே போய்ட்டு ஆட்டையை போடுறான் பொருள்லாம். துறை என்ன இருக்குது, ஷெட்டை தூக்கு. அடுத்து என்ன இருக்குது, கிச்சனுக்குள்ளே போகலாம். கிச்சனில் என்ன இருக்குது, மீட்டு தூக்கு. இந்த மீட்டு இருக்கான்னு தரேன், நான் எடுத்துக்கிறேன். ஏதோ ஷூ இருக்குது, ஷூ தூக்கு. ஷூ எடுத்தாச்சு. வந்துட்டு இங்கே இந்த ரூமில் என்ன இருக்குது, இந்த ரூமில் ஒன்றுமே இல்லையா, ஒன்றுமே இல்லை நினைக்கிறேன். இங்கே இது சீடியோ டிஸ்கோ எதாவது இருக்குது, தூக்கி ஓடிடலாம். இருங்க நம்ம தூக்கி வீட்டுக்குள்ளே ஓடிடலாம். நம்ம ஓடு சீரி ஓடுறா வீட்டுக்குள்ளே ஓடுறா, அது கிளவி வாரத்துக்கு ஓடிடலாம். நம்ம வந்துட்டு கிளவி வரத்துக்கு பார்க்குறதுக்கிட்டே ஓடி போயிட்டு டக்குன்னு இந்த பொருள்லாம் போட்டுரு. அதெல்லாம் போட்டாச்சு. அவ்வளோதான். ஃபஸ்ட்டே அந்த பொருள் தூக்கிட்டு தான் வச்சுருவோம். இது என்னென்ன பொருள், இன்னும் கொஞ்சம் பொருள் தான் இருக்குது. வந்துட்டு ஒரு 3-4 பொருள் எடுத்து வந்துட்டு போனோமோ. இப்போ வந்துட்டு என்ன எடுக்கலாம், இன்னும் கீபோர்டு எடுத்துகிட்டு சிபியூலாம் எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜு வேறு எடுத்துகிட்டு கேமிங் சேர் கன்சோல் எடுத்து வந்தாச்சு, ஸ்பீக்கர் எடுத்து வந்தாச்சு, சேர் எடுத்துகிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. கேமிங் சேர் கேமிங் சேரை எடுத்துகிட்டு வரணும். கேமிங் சேரில் இருக்கிறது போல் எவன்ட்ட இருக்குன்னு எனக்கு தெரில. எனக்கு கிளவி அங்கே இருக்குது, கிளவுனா அப்படியே போகிறான். அதுதான் நம்மளுக்கு சான்ஸு. இந்த அந்த கிளவியை பார்க்கறதுக்காக போகிறான். ஆனால் அது சொட்டை தலையிட்டு மண்டை ரொம்ப கிளார் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். மண்டையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு வந்துருக்கான் போல் பயங்கரமாக. வெயில் பட்டு அப்படி செம்மையாக கிளார் அடிக்குது மண்டை. இந்த சொட்டையை கொஞ்சம் மூட சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவனை.
பயங்கரமாக கிளார் அடிக்குது அவன் சொட்டை வேறு. ஏன்னா அந்த கபோர்டில் வச்சுருக்கா இல்லை வந்துட்டு இங்கே என்ன இருக்குது இங்கே துற இந்த கக்கூசா என்னடா ஆனால் எல்லா கேமில் கக்கூஸ் வச்சுருக்காங்க. இது ஒன்றுமே இல்லை. இங்கே என்ன இங்கே தான் கேமிங் சேர் இதெல்லாம் இருக்குது போல். இதெல்லாம் வந்து கிராப் பண்ணுற மாதிரி நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு பிக்கப் பண்ண வேண்டிய பொருளை எடுத்துக்கலாம். இன்வென்ட்ரி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. டேக்கு எடுத்தாச்சு, ஓப்பன் பண்ணுதா. அடுத்து என்ன இருக்குது, பேஸ்பால் பேட் தூக்கிட்டியும் பிக்கப்பு அதெல்லாம் எடுத்தாச்சு. உள்ளே இருக்குது இப்போ இன்வென்ட்ரியில் போட்டாச்சு. இங்கே கிச்சனில் இருக்குது ஒன்றுமே இல்லை கிச்சனில். இருங்க இங்கே என்ன இருக்குது, இங்கே வேறு வச்சுருக்கா. திரும்ப ஒன்று கக்கூஸ் அங்கே போகிறாங்க. அங்கிட்டு கக்கூஸாக வீட்டில் கட்டி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு பெட்ரூம், இதில் ஒன்றுமே இல்லை. இப்போ வந்துட்டு டக்கு தான் சான்ஸ் நம்மளுக்கு. அதில் டக்குன்னு போய்ட்டு ஒரு கேமிங் சேர் இல்லாட்டி எனக்கு பிசி தூக்கிட்டு ஓடிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம கேமிங் சேரை தூக்கிடலாம். தூக்கடா இது ஓடுறா டே ஓடுறா என்னடா ஓட சொல்ல நடந்து போய்ட்டுருக்கான் அவன். நாய் வேறு இருக்குடா வெளியில். இந்த நாய் வேறு பயங்கரமாக இருக்குது. பேக்கில் கடிச்சாச்சு, பேக்கெலாம் பயங்கரம் பிச்சு எடுத்துரும் போல். ஏன்னா பல ஆதி காலத்து பாட்டு ஓடுது, டப்புன்னு ஓடுது பாட்டு. என்னடா பாட்டு இது ஆதி காலத்து பாட்டாக இருக்குது, டப்புன்னு சொல்லிட்டு. இந்த கிழவன் துரத்தி வந்துருக்காங்க, அதான் பாட்டு ஓடிக்கு போல். டேய் கிழவா டேய் மொட்டா டேய் சொட்டை, ஏன்னா மண்டையில் முடியல கிளார் அடிக்குது. டேய் சொட்டா டேய் சொட்டை கிளார் அடிக்குதா. டேய் சும்மா சொன்னா அடிச்சான்டா. டேய் சொட்டா டேய் சும்மா சொன்னேன்டா, அதுக்கு ஏன்டா சீரியஸ் ஆகிட்டு மூஞ்சி அப்படி காட்டிட்டு அடிக்கிற. ஃப்ரெண்ட்ஸ் சும்மா வந்து சொட்டை கிளார் அடிக்குதுன்னு அப்படி அடிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பல. அடாடா அந்த சொட்டை கிழவன் பயங்கரமாக ஆளாக இருக்கானே. சும்மா கிளார் அடிக்குது சும்மா சொன்னதுக்கு அப்படி துரத்து அடிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மள. சரி விடுங்க, வந்துட்டு நம்ம போயிட்டு அடுத்து எந்த வீட்டில் போய் திருடலாம்னு பிளான் போடலாம். இப்போ அந்த கிளவி இங்கே இருக்குது. கிளவி வீட்டில் இருக்கான். கிளவன் வீட்டில் இருக்கான். என்னடா பண்ணுறீங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட்டில்? ஏன்னா எல்லாம் அவன் வீட்டுக்கு போங்கடா டேய், அப்போ தான் நான் திருட முடியும். இருங்க டைம் கிடச்சோம் டக்குன்னு உள்ளே பூந்து போய் திருடிடலாம் நம்ம. என்னடா அவங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்காங்க மாற்றி இருங்க. அந்த கிளவி வந்துட்டு ஒரு இடத்துக்கு போனால் டக்குன்னு போய் எடுத்துடலாம் நம்ம. ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த கட்டையை தூக்கி போட்டு இந்த கிழவன் டிஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம் நம்ம. பண்ணுங்க போடு அப்படிக்கா போடு. இந்த கிழவன் தாண்டி போயிட்டான், அதில் அவன் காதில் விழுவுற போல. சரி விடுங்க. வந்துட்டு இந்த கிழவி வேறு அங்கே போயிட்டு கிழவன் அப்படி போயிட்டான். என்ன பண்ணலாம் நம்ம, எவன் வீட்டுக்கு போகிறது ரொம்ப. இவங்க வேறு அவங்க ஆப்போசிட்டாக போயிட்டாங்களே. இருங்க ஏதாச்சும் ஒரு பிளான் போட்டு எவன் வீட்டுக்கு போவான். அந்த கிழவி வீட்டில் பாதி பொருள் தூக்கியாச்சு. இந்த கிழவன் தான் நிறையா பொருள் வச்சுருக்கான். எவன் வீட்டுக்கு போகுது. ஃபஸ்ட்டு வந்துட்டு டாஸ்கில் என்னென்ன எடுக்கணும்னு பார்த்துக்கலாம். CPU இதெல்லாம் எடுக்கணும். ஓகே ஃப்ரிட்ஜ் எடுக்கணும். கேமிங் கன்சோல் வேறு எடுக்கணும். அதை எடுத்தாச்சு நினைக்கிறேன். ஓகே இப்போ வந்துட்டு எடுத்தாச்சு கேமிங் கன்சோல்லாம். இப்போ வந்துட்டு சில பொருள் தான் நாயெலாம் இருக்குது. இது மாட்டினு வச்சுக்கிறோம். அது கத்தணும், அது பையனும் பிடிச்சிடும். பேக்கெலாம் பிச்சு எடுத்துடும் போல். கிளம்ப போனோடனே அது குதி சொன்னால் என்னால் உட்காந்துட்டு இருங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக குதிச்சு அந்த கிளம்ப வீட்டுக்கு ஓடிடலாம். இருங்க ஓடு கிளம்ப பார்க்கலாம் நம்மள. வந்துட்டு அதான் பார்த்து டொப்பு பாதி காலத்து பாட்டு ஓடிடும். எனக்கு கிளம்ப பார்க்கலாம் நம்மள. பார்க்கலையா? பார்க்கல. கிளம்ப ஓடி காப்போம். நாய் வேறு வந்துட்டு அடே நாய் பார்த்து கத்த ஆரம்பிச்சோம். அந்த கிளம்ப வேறு ஓடி ஆரம்பிச்சிடுவான். பையன் உசைன் போய்ட்டுக்கு டஃப்பு கொடுக்குற அளவுக்கு ஓடுவான் உசைன் போட்டுக்கு. இல்லைங்க அந்த கிளம்ப அப்படி போனதுக்கப்புறம் நைஸாக அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு என்னடா பொருள் வச்சு நல்லா தூக்கிட்டு வந்துடலாம் நம்ம. இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே இது என்னது கிச்சன் அது இல்லை பெட்ரூம். பெட்ரூம்லாம் ஒன்றுமே இல்லை, வேஸ்ட்டு இந்த பெட்ரூமு. யார் என்ன வச்சுருக்கான் இது என்ன திரும்ப கக்கூஸ் போட அப்படிக்கா. கக்கூஸாக கட்டி வச்சுருக்கான் வீட்டில். இங்கே ஒன்றும் இல்லை. கீபோர்டு இது இருக்குது, தூக்கிடாதா. பிசியை தூக்கியாச்சு. இப்போ வந்துட்டு பிசியை நம்ம தூக்கி நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நம்ம எப்படி வந்து அப்படியே போயிடலாம் கராஜ் வழியாக. ஃப்ரிட்ஜ் இங்கே தான் இருக்குது. இந்த ஃப்ரிட்ஜும் நம்மளுக்கு தேவை. ஃப்ரிட்ஜ் வேறு நம்ம வீட்டில் இல்லை. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிழமை இல்லாத போதே டக்கு மூடிடலாம். இது எவனை துரத்துற போது சவுண்டு கேட்குது வேறு பின்னாடி. எவனை துரத்துறான்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு தெரிஞ்சுருங்க. புட்டு பாட்டு ஓடுது. இருங்க அவன் பார்க்கலாம். அவனை சொல்கிறானா அந்த கிழமை தான் வந்து டேய் சொட்டை என்னையாடா பிடிக்க பார்க்குற டேய் முடிஞ்சா டே புறா டேய் என் வீட்டுக்குள்ள வந்துட்டான். முடிஞ்சா வந்து காலை எடுத்து விடா டேய் கிளட்டு பாயல டேய் எங்கடா போகிற டேய் கிளவா டேய் சொட்டை கிளவா டேய் சொட்டை. இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிழமை வேறு அந்த உசைன் போட்டுக்கிட்ட போடுற அளவு ஓடுவான். அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அப்புறம் நம்ம துரத்தாங்க தான் நம்ம கதை முடிஞ்சிடும். இதுங்க அவன் வீட்டில் தான் ஃப்ரிட்ஜ் மட்டும் எடுத்தால் போதும். இந்த ஆக்டை முடிச்சிடலாம் நம்ம. இந்த கிளவி வேறு எங்கே போச்சு தெரில. அங்கே போய்ட்டுருக்கு. ஓகே பார்த்துட்டேன் என்கிட்ட. இருங்க அந்த கிழமை வந்துட்டு கவனிக்காத போது நீங்கள் வரப்பா அப்படிதான் அந்த கிழமை இப்போ வீட்டுக்கு போகலாம் போகிறோம். இருங்க நம்ம இந்த பக்கம் போயிடலாம். அப்படி போட்டோம். எங்கே இருக்கான் அந்த கிழமை? எங்கடா கிழவா டேய் கிழவா சும்மாடா பார்க்க டேய் கிழவா. எனக்கு அந்த கிழமை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டக்குன்னு இந்த ஃப்ரிட்ஜை மட்டும் இங்கே தான் இருக்குது. இந்த ஃப்ரிட்ஜை தூக்கிட்டு ஓடிடலாம் அப்படியே.
எட்ரா ஃப்ரிட்ஜை தூக்கடா ஓடுற சீர் ஓடுற டே ஓடுறா அவ்வளோதான் ஃப்ரிட்ஜை தூக்கிச்சு. அவ்வளோதான் எவனை துரத்தான் நம்ம பின்னாடி கிழவன் துரத்தானா நீங்கள் கிடக்கணும் ஓடுங்க ஃப்ரிட்ஜை தூக்கிட்டு போய் உள்ள வச்சிடலாம். அவ்வளோதான் போட்டாச்சு. இப்போ எவன் துரத்தானது இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரே ஒரு பொருள் தான். ஆமாம் ஒரே ஒரு பொருள் சிடி எடுத்து சொல்கிறாங்க. சிடி அதை வந்துட்டான் கடை டேய் திரும்ப வீட்டில் இருந்து பொருளை தூக்கிட்டேன் வெளியே போடா டே. அவ்வளோ இந்த ஃப்ரிட்ஜை தூக்கணும் ஆக்ட் முடிச்சுன்னு நினச்சேன். ஒரு பொருள் எடுக்காமல் மட்டும் நம்ம இந்த கிளை வீட்டில் தான் போய் எடுக்கிறோம். வெயிட் பண்ணுங்க அந்த கிளவி அப்படிக்கா போகுது. நம்ம டக்கு இப்படி ஓடிடலாம். ஓடுற கிளவி துரத்து முன்னாடி வருது கிளவி ஓடுறா டா சின்னாச்சு என்ன ஓட மாட்டான். சோப்பா செம்ம அடிடா டே. பின்னாடியே வந்து அடிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளவி டே இப்போடா அப்படிக்கா. இந்த கிளவி வந்துட்டு இருந்தால் எப்படி ஸ்டக்கானு தெரியல. திடீர்னு ஸ்டக் ஆகிட்டான். திடீர்னு மாட்டிக்கிட்டு கிளவி மண்டையில் ஒரு அடிட்டு தம்மால்னு வேறு போட அப்படியா வேறு தொலை பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி இந்த ஆடு மாதிரி போட்டேன். இருங்க இந்த கிளவி வந்துட்டு எப்படி போகுது இருங்க நம்ம ஓடிடலாமா என்ன ஒன்றா கிளவி வராதா இருங்க கொஞ்சம் பார்த்துட்டு ஓடிடலாம் நம்ம. இப்போ ஓடிடலாம் ஓடுறா சீர் அவ்வளோதான் வந்தாச்சு. அவ்வளோதான் பின்னாடி வந்துச்சு. இப்போ காற்று திறந்து உள்ளே போயிட்டு சிடி எதோ பார்த்து எடுக்க சொன்னாங்க. இங்கே பார்த்தேன் அந்த இருக்கு இங்கே எதாவது காட்டுது அவங்களே கட்டுறாங்க. ஓகே சிடி லேப்டாப்மா ஓகே லேப்டாப்புக்கு அவ்வளோதான் டெக்கு இப்போ அது கதவுல லாக் போட்டு ஃப்ரிட்ஜுக்கு லாக் போட்டு வச்சிருக்கு என்னன்னு தெரியல. உங்கள் ஃப்யூச்சரில் அதை பற்றி தெரிஞ்சு போகிறோம் நீங்கள் திரும்ப ஓடிடலாம் நம்ம. ஓடு வந்து தோசை சொந்தம் கேட்குது. இப்போ புடுன்னு கேட்டுட்டு வேறு சீக்கிரம் ஓடு அவ்வளோதான் ஆக்டே முடிஞ்சிருச்சு. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்டை முடிச்சிருச்சு. இந்த கிளவி தான் நம்ம துரத்திட்டு வந்திருக்கு. ரொம்ப டயர்டு ரொம்ப டயர்டாக அவனுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கான். ஒரு இந்த எக்ஸைட்டிங் டேவாக இருந்துச்சான் இன்றைக்கி. முடிஞ்சிச்சு நான் ரொம்ப டயர்டாக இருக்கான். அப்படி இந்த விளாண்டு கேம்ஸ் விளாண்டு டிவி பார்த்து படம்லாம் பார்த்து ரொம்ப போர் அடிக்குது. இப்போ நான் போய் பெட்டில் போய் இனிமேல் தூங்க போகிறோம் அப்படின்றான். சார் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் ராஜா வாழ்க்கை வாழ்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்து வீட்டில் திருடி ஆடாடா. ஆனால் இங்கே திருடுறதுக்கடியே போதும் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பயணமா. அவ்வளோதான் தூங்கிட்டான். இதோட இந்த பார்ட்டை முடிச்சுக்கலாம். பார்ட் 2 சீக்கிரமாக வரும். பார்ட் 2 இல்லை பேக் 2 வரும் சீக்கிரமாக. வீடியோ பார்க்குறோம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் கோஸ்ட்.